முடியாது. அப்ப நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்க முதல்ல கோமாதாவை உள்ள போக சொல்லி அதுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. அப்ப அதனாலதான் கிரகப்பிரவேசத்துல முதல்ல யார் உள்ள போறாங்க? பசுமாடு பூஜை பண்ணி பசுமாடு உள்ள போகும். ஏன்னா இந்த பசுமாட்டினுடைய சரீரத்துல சூரியன் சந்திரன் கண்களாக இருக்கின்றன. அந்த தலை முதல் கால் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் சிவபெருமானுடைய 5 முகங்கள் ஈசானம், தற்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்கள் இருக்கின்றன. தொடர்ந்து 4 கால்கள்ல ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள் இருக்கின்றன. அந்த பால் சுரக்கும் அடியில ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணுவானவர் பால்கடலில் பள்ளி கொண்டிருப்பது போல் நமக்கெல்லாம் காட்சி செய்கின்றார். அப்பேற்பட்ட பின்பாகத்துல அந்த பசுமாட்டுடைய பின்பாகத்துல அஷ்டலட்சுமி ஸ்வரூபிணியான மகாலட்சுமியானவள் வாசம் செய்கின்றார். அப்ப செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய கடவுள் அந்த கோமாதா. அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம். இந்த வெள்ளிக்கிழமையில பசுமாட்டை பூஜை பண்ணோம் அப்படின்னாக்க இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னாக்க அஷ்டலட்சுமி கிருபாகடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணோம் பசுமாடு அப்படின்னாக்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாரித்யங்களையெல்லாம் போக்கி தீய சக்திகள்லாம் விரட்டக்கூடியது அந்த செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடிய பசுமாடு பூஜை. இந்த மாதிரி எண்ணற்ற பல மகத்துவங்களையும் மகிமைகளையும் உள்ளடக்கியது அந்த கோமாதா பூஜை. இவ்வளவு விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம பூஜை பண்ணணும். நம்மளுடைய ஆழ்வார்களும் திருமணத்திலும் சொல்லியிருக்கிறார். யாவருக்குமா பசுமைக்கு ஒரு வானதை என்று சொல்லியிருக்கிறார் திருமணத்தில். திவ்ய பிரபந்தத்தில் ஆழ்வார்கள் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க அந்த குன்றேற்றி குளிர் மழை காத்தாளன் அவருக்கு கிருஷ்ண பகவான் அவதாரம் போடுகிறார். கிருஷ்ணருக்கு அந்த ஆழ்பாதையில மழையை பெரிய பசுமாடுகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. அதை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்றாங்க தெரியும். அப்ப நாங்கள் கைகளினாலே அந்த கோபத்தன மழை, அந்த கோபத்தன மழையை நிறுத்தி எது பண்றாங்க? பசுமாடு வந்து கஷ்டப்படுறாரு. ஒரு சிந்து தர்மம் சைவ மதத்தை பின்பற்றுவதற்கு தனதான கடமை என்ன அப்படின்னாக்க ஓசம் லட்சணம். ஓசம் லட்சணம் அப்படின்னாக்க நம்ம பசுமாடு விநாயக ஷண்முக கண்டேஸ்வராந்த பகதிவார சகிதஸ்ய பிருகன்னாதி அம்பிகாசனாத பிரகதீஸ்வர சுவாமினः அனுகிரகேண ஆலயஸ்ய அனுஷ்டீயமான விஸ்வாவசு சம்பத்சர தட்சிணாயன காலே ஹேமந்த ऋतौ உத்தராயண காலே ஹேமந்த ऋतौ விசேஷतः மகர சங்கராந்தி உத்தேஷ்ய நந்திகேஸ்வர சுவாமினः விசேஷ பூஜா ஸ்தவன அபிஷேகார்த்தம் அலங்காரார்த்தம் உத்தேஷ்ய दर्शनार्थम आगतानाम अनागतानाम सर्वेषां भक्तमहाजनानां उद्दिश्य अस्मिन् मध्ये समस्त षोडश उपचार पूजा जप आराधनेन च मध्ये सम्पादित मंत्र तंत्र क्रिया श्रद्धा काल नियम लोभेषु सत्यपि सर्वं यदोक्तं यदा शास्त्र आगमानुच्छिदांगं सांगं शगुनं शबनं प्रीतिकरं च पूजादिति भवन्तः महान्तः अनुगृह्णन्तु। आलयस्य धर्मकर्तॄणां निर्वाहकर्तॄणां दर्शनार्थम् आगतानाम् अनागतानां नन्दिकेश्वर शिवाय नमो नमः। वेदोक्तमन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि। ऋग्यजुस्सामदर्वण चतुर्वेदप्रजा चतुर्वेदम् अवधारते। अग्निमेहेल पुरोहितं यज्ञस्य देवमृत्युजो होधारं रत्नधातमो हरिः ओम् ऋषेत्वा भागवतो भागवतदेवो वत्सविता प्राप्तगतो श्रेष्ठतमाय कर्मणे। हरिः ओम् अग्नः जाहि वीदजे गृणानो हव्यदादजे होदादत्सि परिगिषि। हरिः ओम् नो देवीरविष्टयापो भवन्तु वीदजे संयोरभिश्रवन्तुनः। हरिः ओम् सपूर्णमासौयाः क्यास्यामः राजरग्निहोत्रं भूत्वा अन्यमाहवनीयं वृणीजा अग्ने दन्वा दधाति नगदस्वन्यमग्निं प्रणगति आद्यं पुरुषमीढानं पुरोहोदं पुरस्कृतो परमेकाक्षरं ब्रह्मा व्यक्ताव्यक्तं सनातनो। शिवागमस्तोत्रप्रिया शिवागमस्तोत्रम् अवधारते। राजा धर्मवति प्रजा सुचरिताः भुजादना सज्जनाः
षट्कर्म प्रवरा द्विजा प्रतिदिनं विद्यानवत्या सदा वाणी सन्निहिता सदा कविमुखे आनन्दमव्याकुला सर्वे सन्तु शिवार्चनादिनिरताः सौजन्य सन्तोषिणः ಸಂಬಂಧವಾಗಿ ಸುಂದರಮಣಿವಾಚಕಾದಿಭಿಃ ಪ್ರೋದ್ಗೀಯಮಾನ ದ್ರಾವಿಡಗಾನ ಪ್ರಿಯೇ ಭಕ್ತಸ್ತುತಿಂ ಅವಧಾರಜೆ சிவாய திருச்சிற்றம்பலம். வீடு பிறப்பை அறுத்து மெச்சினரே பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணு மானடம் ஆடி உகப்பன அஞ்செழுத்துமே. பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்தீசல் கண் சுமந்த நெற்றி கடவுள் களிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய் பன்னெடுங்காலம் பணி செய்து பழையோர் தாம் பலர் ஏம்பலித்திருக்க என்னெடும் கோயில் நெஞ்சு வீற்றிருந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். மின்னெடும் புருவத்து இளமையில்லனையார் விலங்கள் செய் நாடகசாலை இன்னடம் பயிலும் இஞ்சி சூழ் தஞ்சை இராசராசேச்சரத்து இவர்க்கே சிறும் திருவும் பொழிய சிவலோக நாயகன் சேவடிக்கு ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில் ஊரும் உலகும் களர உளறி உமை மணவாளனுக்கு ஆட்பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே. தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவன ஆகுமென்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். மஹத்யோ நமः. स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन भाग्येन महिमहीषाः गोभूसुरेभ्यः शुभमस्ति नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यं पृथिवी सस्यशालिनी तेषोऽयं क्षोभरहितः भूष्वना सन्तु निर्भयाः. स्वस्ति मन्त्रात्मा सत्याः सगमनाः सम्पृति भवन्तः महान्तः अनुगृह्णन्तु. अस्य देवदेवस्य महादेवस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य सकल जगदां दृष्टिस्थिति संहार तिरोभावानुग्रह पंचकृत्य परमकारण कारकस्य कला तत्व भुवन वर्ण पद मंत्रादि